கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சில வேளைகளிலே இந்த உலகத்திலே துன்பங்கள், துன்பம் துன்பம் என்று நம்முடைய மனம் நொந்து வாழக்கூடிய சூழ்நிலையில், ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு இன்பத்தை தருகிறவர், நம்மை மீட்டுக் கொண்டவர், அவருடைய பிள்ளையாக மாற்றினவர், ஆகவே இந்த அவருடைய இரத்தத்தால் புதுப்பித்தவர். அந்த ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்மை அனைத்து மகிழ்கிறார் என்பதால் ஒரு நம்பிக்கையோடு இந்த பாடலை கேட்போமாக. அலைந்த என்னை அன்பாய் அழைத்தீர்.
ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தகுதியான ஆசீர்வாதமான அதிகாரிக்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நாங்கள் உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உங்களுடைய வேதத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வேற்றுள்ள சத்தியங்களை மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும், விளக்கி காட்டும். இதை அறிந்து கொள்ளும்படியாகவும் புரிந்து கொள்ளும்படியாகவும் எங்கள் வாழ்க்கையிலே அதை அனுபவிக்கும்படியாகவும் உதவி. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தார், மோட்சம் மாற்றித்தார். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுள்ளோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த ஒரு வசனத்தை தான் இந்த 40 நாள் வேத ஆராய்ச்சியிலே ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்துதான் நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு மலையின் மேல் ஏறினார், ஜெபம் பண்ணினார். இதை இந்த வசனத்தின் ஆதாரமாக மலைமேல் ஏறும் அனுபவம் என்ற தலைப்பிலே இந்த 40 நாள் வேதாட்சி நாம் செய்து கொண்டு வருகிறோம். மலைமேல் ஏறுவது என்றால் ஜெபம் பண்ணுவதுதான். மலை மேலத்தான் ஏறியாக வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவர் மலை மேலும் ஏறி ஜெபம் பண்ணினார், வனாந்தரமான இடத்திலும் போய் ஜெபம் பண்ணினார். இயேசு நமக்கு கூட ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னது, நீங்கள் நிறைய வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி ஜெபம் பண்ணு என்றும் சொல்லி இருக்கிறார். அவர் மலைமேல் ஏறி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது மலை மேலத்தான் ஏற வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. நான் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். பிசாசு எல்லாத்தையும் செய்ய உங்களை விட்டுருவோம், எல்லா வேலையும் செய்ய விட்டுருவோம். கர்த்தருக்காக கூட அநேக காரியங்கள் செய்ய விட்டு விடுவான். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய கூட விட்டு விடுவான். நீ வேதத்தை எல்லாம் வாசித்து கருத்து பிடிக்க மனப்பாடம் எல்லாத்தையும் செய்து விடுவான். ஆனால் ஜெபம் பண்ணுவதற்கு மட்டும் பிசாசு இடம் கொடுக்க மாட்டான். நேரம் இல்லை என்று சொல்லுவீர்கள், நேரம் இல்லை, நேரம் இல்லை என்று சொல்லுது. எவ்வளவு துணிகரமான ஒரு வார்த்தை! ஜெபம் பண்ண நேரம் இல்லை என்று சொல்லவே கூடாது. வாசனாவின் தங்கச்சி சரோஜம்மா மாமனா ஐஜோஸ் மெட்ராஸ் பைபிள் லீகில் செக்ரட்டரியாக இருந்தவர். அவரை ரிப்பன் பில்டிங்கில் கார்பரேஷன் ஆபீஸராக வேலை செய்து கொண்டிருந்தார். வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு நிறைய வேலைகள், ஜெபம் பண்ண நேரம் இல்லை. என்ன செய்தார் தெரியுமா? வேலையே ரிசைன் பண்ணிவிட்டார். ஜெபம் பண்ண நேரம் இல்லை என்பதற்காக அப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய வேலையே வேண்டாம் என்று டிசைன் பண்ணி, இப்போ நாம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணுவது மிக மிக முக்கியம். ஜெபம் என்றால் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், அதுதான். அதனால மலைமேல் ஏறும் அனுபவம் என்ற தலைப்பில் இந்த 40 நாட்களும் அங்கே யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரத்தில் தேவ பர்வதம்
என்பதை குறித்து தியானித்தோம். அதன் பிறகு கடந்த சனிக்கிழமை அங்கே யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரத்தில் கண்மலை அதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிகள். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவரும் மலையுச்சியில் ஏறினார்கள். மலையுச்சியில் ஏறினார்கள் என்றால் ஜபம் தான். இது ஜபத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பிரச்சனை. என்ன பிரச்சனை? அமலேக்கை வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். சண்டை யுத்தம் வந்துவிட்டது. இவங்க போய் யுத்தம் பண்ணல, அமலேக்கை வந்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்படி யுத்தம் பண்ணும்போது மோசே யோசுவாவுக்கு யுத்தம் பண்ண சொல்லிவிட்டு மோசே செய்த காரியம் என்ன? மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். ஏன் என்ன செய்தார்கள்? தேவனிடத்தில் காத்த நேரத்தை செலவிட்டார். அங்கே அதனால இது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே யுத்தம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே, ஆபீஸிலே, கம்பெனிகளிலே யுத்தம். நமக்கு விரோதமாக காரியம் எழுப்பும். நம்ம எப்படியாவது பிசாசுக்கு எப்படியாவது நம்மை ஒழித்து கட்டிவிட வேண்டும், நம்மை தீர்த்து கட்டிவிட வேண்டும், எதையாவது பிரச்சனை உண்டு பண்ணி நம்மை எப்படியாவது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய ஒரே நோக்கம். அதனாலே அவன் பிசாசு எப்போதும் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பான். அங்கே எபேசியர்ல நாம் என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வாழும் மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. ஆகினால பிசாசு நம்ம எப்படியாவது நம்மோடு யுத்தம் பண்ணி நம்ம நிம்மதி இல்லாத ஆக்கி அங்கே நம்மை நரகத்தை தள்ளிவிட வேண்டும் என்று பிசாசு எப்போதும் நம்மோடு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பான். நாம் செய்ய வேண்டியது, நாம் என்ன செய்ய வேண்டும்? மலைகள் ஏறுவது. மலைகள் ஏறுவது என்றால் என்ன? ஜபம். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன துன்பம் பிசாசு கொண்டு வருவான், நம்மோடு யுத்தம் பண்ணுவான். நாம் செய்யும் போது மலைகள் ஏறுவது. அதுதான் பிசாசை எதிர்த்து நிற்பது. நம்ம பதிலுக்கு பதில் மற்ற நம்ம விரோதமானவர்களுக்கு பதிலுக்கு பதில் நாம் செய்வது அது அல்ல யுத்தம். அதல்ல யுத்தம். யுத்தம் என்பது ஆண்டவரத்திலே பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு ஆண்டவரத்திலே நேரத்தை செலவிட வேண்டும். வேற வாக்கியம் கூறுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு எப்பொழுது ஓடி போவான்? எதிர்த்து நிற்கும் போதுதான். நீ அவங்கள தோட்டத்துல கையை போட்டுக் கொண்டால் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறான். அநேக செய்வதல்ல ஃப்ரெண்ட் ஆக்கிறான். பிசாச ஃப்ரெண்ட் ஆக்கிறான். அவனோடு ஒத்து போய் விடுகிறார்கள். அவனை எதிர்ப்பதில்லை. அவன் போற போக்கிலேயே நம்முடைய கட்ட நமக்கு இந்த உலகத்தை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வழி
வழியை வைத்திருக்கிறார். எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்பது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அல்ல. தேவன் நமக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை அல்ல. நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், அதுதான். ஆனால் நாம் அங்கே பிசாசை எதிர்த்து போராட வேண்டும். உலகமெல்லாம் ஒரு போக்கிலே உலகமெல்லாம் ஒரு போக்கிலே போகிறது என்று சொன்னால் நாம் தேவ பிள்ளைகள் மட்டும் எதிர்த்து எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். நீங்கள் சொல்லுவாங்க உலகத்தோடு ஒத்து போக வேண்டும் என்று சொல்லுவார்கள். உலகத்தோடு ஒத்து போவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் என்றுதான் வேதம் கூறுது. உலகமெல்லாம் ஒரு போக்கிலே மாம்சத்திலே பிசாசின் வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அவன் பிசாசை எதிர்த்து போராட வேண்டும். அங்கே செத்த மீன் தான் தண்ணி போல போகலையே போடும். செத்து போன மீன்கள் தண்ணி எப்படி போகலாம் அந்த ரூட்டிலே தான் போகும். ஆனால் உயிருள்ள மீன் தண்ணி இப்படி போகிறது என்று சொன்னால் அந்த தண்ணீரை எதிர்த்து எதிர்நீச்சல் போடுவதுதான் உயிருள்ள மீன். செத்த கிறிஸ்தவர்கள் எப்படி வேண்டும் என்றாலும் வாழ்வார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பிசாசை எதிர்த்து போராட வேண்டும். ஆகையால இங்கே எதிர்த்து போராடுவதுதான் நம்ம பதில் எதிர்த்து சண்டை போடுவதல்ல, யுத்தம் பண்ணுவதல்ல. தேவனோடு நம்ம நேரத்தை செலவிட்டு தேவத்தை கொண்டாட வேண்டும். உலக மனுஷர்கள் அங்கே பண்ணுவார்கள். ஆனால் தேவனுடைய மனிதன் மோசே என்ன செய்தான்? அங்கே கடந்த சனிக்கிழமை தியானித்தோம். அங்கே யாத்திரையாகும் 17ஆம் அதிகாரம். அங்கே 3ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் மோசேக்கு விரோதமாகவும் அங்கே தேவனுக்கு விரோதம் முழுமுறுக்கிறார்கள். ஆனால் 4ஆம் அதிகாரத்திலே மோசே கர்த்தரை நோக்கி 3ஆம் வசனமா 4ஆம் வசனம் வாசிங்கள். ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தாவமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தாவத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்கள் நான் என்ன செய்வேன்? இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லறிய பார்த்தால் தேவனிடத்தை மோசே எப்போதுமே மோசேக்கு விரோதமாக எழும்பும் போதெல்லாம் மோசே எப்போதுமே மலையிலே தேவனிடத்தை துறையிட்டான், தேவனை நோக்கி கூப்பிட்டான். நம்முடைய பழக்கம் அப்படிதான் இருக்கு. நம்ம எப்போதுமே நம்ம விரோதமான காரியங்கள் வருகிறதா, நமக்கு எதிரான நம்ம நிகழ்ந்து அது வேற விதமாக நடக்கிறதா, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். மலையிலே ஏறுகிற ஒரு அனுபவம் இதுதான் தேவன் நமக்கு எதிர்பார்க்க. இங்கே கூட யாத்திரையாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 8ஆவது வசனத்தை வாசிங்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அங்கே யுத்தம் வந்துவிட்டது, பிரச்சனை வந்துவிட்டது. குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, பிரிவினை, கசப்பு, பிரிவினைகள், அங்கே போராட்டங்கள். அங்கே நம்ம நல்லா பக்தியா ஒன்றுமையா ஐக்கியமா சந்தோஷமா நிம்மதியா வாழ வேண்டும் நாம் நினைப்போம். ஆனால் பிசாசு அதை விட மாட்டான். அது விரோதமாகத்தான் அங்கே யுத்தம் வரும். அங்கே அங்கே மோசே என்ன சொல்கிறான்? 9ஆம் வருஷத்தை அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணி, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். அப்படியே 10ஆம் வசனத்தை யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியை செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். ஆனால் மோசே செய்ததல்ல, மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவர்களும் மலை உச்சியில் ஏறினார்கள்.
நம்ம மக்களிடம் போய் சண்டை போடுவது அது நம்முடைய நோக்கம் அல்ல, நம்முடைய வழி அல்ல. கர்த்தர் பிசாசை எதிர்த்திருக்க வேண்டும். எது வந்தாலும் சரி, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக என்ன காரியம் வந்தாலும் சரி, என்ன யுத்தம் வந்தாலும் சரி, அதை கொண்டு வருவது யார்? பிசாசு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வருவது பிசாசு தான், அவர் இல்லை இவர் அல்ல. அதனால் அவங்க மேல இவங்க கோபப்பட்டுக் கொண்டு அவங்களை இவங்க எதிர்த்துக் கொண்டு இருக்கக்கூடாது. இது பிசாசு கொண்டு வந்தான் அறிந்து நாம் செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டும்? மலைமே ஏறிவிட வேண்டும். கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுவது ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் இங்கே நடக்கிறது. அங்கே எக்ஸாம் படிக்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க பசங்க, படிக்காமே ஜெபம் பண்ணி இருந்தா பாஸ் பண்ணிட முடியுமா? படிக்கணும். அதே நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு படிக்கணும். அப்ப மனதுல அப்பதான் வெற்றி, அப்பதான் பாஸ் பண்ண முடியும். வெற்றி எப்போது கிடைக்கும்? அங்கே யுத்தம் பண்ண வேண்டும். யுத்தம் பண்ணுவதற்காக யுத்தம் பண்ண வேண்டும். விசுவாசோடு தேவனுக்கு மலை உச்சிலே ஏறினார்கள். அங்கே என்ன நடக்கிறது? 11வது வசனத்தை வாசிங்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ்த்துகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசே கர்த்தருக்கு தன் கையை நீட்டி விட்டான். கர்த்தருக்கு நேராக தன் கரங்களை நீட்டி விட்டான். 2 கரங்களை நீட்டி அங்கே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீதான் எங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும். வேதவாதம் கொடுத்தது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று நாம் விட்டுவிட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இங்கே நம்ம ஊழியத்தை ஆரம்ப நாட்களிலே நாம் தெரிந்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தேர்தல் அனுபவம் நாங்கள் வாய்ப்புகளாக சிலராக அங்கு சென்று அங்கே தேர்தல் சங்கம் பண்ணி கொண்டு வந்தோம். திடீரென்று நமக்கு எதிர்ப்பு போராட்டம் அங்கே எதிர்த்து நின்றார்கள். இந்து முன்னணி ஆட்கள் வந்து எதிர்த்து நின்றார்கள். கத்துறாங்க, நிறுத்தியா கத்துறாங்க. நாங்கள் நிறுத்தல, பாட்டு பாடிட்டே இருந்தேன். நான் அக்காடி வாசிட்டே இருந்தேன். நம்மளோட வாலிபர்கள் கூட இருந்தாங்க, சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் நிறுத்தல. என்ன பண்ணாங்க, இந்த நாங்கள் வச்சிருந்த பெட்ரோல் மார்க்ஸ் லைட் அதை எடுத்து தூக்கி ஒரே அடி கீழே அடிச்சாங்க. மைக்கு மெகாபோன் வச்சிருந்த அதை எடுத்து அதை கொஞ்சம் அடிச்சு நசுக்கி போட்டாங்க, தூக்கி போட்டாங்க ரோட்ல. இந்த ராமச்சந்திரன் பஸ் ஸ்டாப் நாங்கள் வச்சிருந்த சுவிசேஷ கைப்பெழுதியெல்லாம் வாங்கி குடிங்கி ரோடு ஏற்றிட்டாங்க. அப்புறம் அந்த நான் அக்காடி வச்சு பேண்ட் அடிச்சுட்டு அதை குடிங்க கீழே போட்டு அந்த பேண்ட் மிதிச்சு அதை கீழ்ச்சி போட்டான். எனக்கு அக்காடியும் புடுங்கிறதுக்காக கூட ட்ரை பண்ணாங்க. ஆனால் அக்காடி பெல்ட் போட்டு நல்லா கட்டி வச்சிருக்கிறதுனால அவங்க அக்காடி பிடிச்சி இழுத்தாங்க. அப்படி இழுக்கும்போது நாடி அந்த அக்காடியில் மொக்கும்போது இடிச்சு எல்லாம் பண்ணாங்க. இவ்வளவு நாங்கள் பதிலுக்கு பதில் எதுவுமே செய்யவில்லை. எல்லாத்தையும் அப்படியே அமைதியாக கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து எடுத்துக் கொண்டே இருந்தோம். இவ்வளவு பிரச்சனை நடந்ததுனால சில ஒரு பேர் அவங்க கூடிட்டாங்க, ஜனங்கள் கூடி விட்டாங்க. ஆனால் இவங்க ஒண்ணுவா எங்களுக்கு விரோதமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, நாங்கள் அமைதியாக பொறுமையோடு இருந்தோம். இதை பார்த்துக் கொண்டிருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், அவங்களே எங்கள் விரோதமாக எதிர்த்திருந்த இந்து வாலிபர்களை பிடித்து அடித்து விட்டார். அவர்கள் ஓடிட்டாங்க.
பிடிச்சிட்டு வாங்க சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் என்று சொல்லி கூப்பிட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதில்லை, இவங்க விட்டுருங்க போ என்று சொல்லி சொன்னேன். அவன் ஓடிட்டான். ஜனங்கள் கூட்டிட்டான் நிறைய. இப்ப பேசுங்க சார் நீங்கன்னு சொன்னாங்க. நான் மணியை பாட்டை பாடி சுவிசேஷம் அறிவித்தோம். அன்னைக்கு ஒரு 15 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதனால நாம் பதிலுக்கு பதில் எதிர்த்து நிற்காமல் அமைதியோடு பொறுமையோடு கர்த்தரிடத்தில் நாம் விட்டுவிடும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீ யுத்தம் பண்ணினால் கர்த்தர் சும்மா இருந்து விடுவார். நீ சும்மா இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால இங்கே மோசே எடுக்கை தூக்கி கர்த்தருக்கு நேராக தன் 2 கரங்களை பிடித்து விட்டான், மீட்டி விட்டான். அங்கே எவ்வளவு நேரம் தூக்கிட்டு எவ்வளவு நேரம் தூக்கிட்டு அவன் வயசான அவன் கொஞ்ச நேரத்தில் கை என்ன பண்ணுது, அப்படியே கீழே தூக்கி பிடிச்சிக்கிற கையை மேல தூக்கி வைத்து இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். கையை கீழே இறங்கிச்சு. அப்போ அமலேக்கு இஸ்ரவேலை மேற்கொண்டு விட்டார்கள். அப்படியாக மாறி மாறி அப்ப என்ன பண்றது? அங்கே ஆரோனும் ஊரும் என்ன செய்தார்கள்? மோசேயுடைய 2 கரங்களையும் அப்படி தூக்கி தாங்கினார்கள், தாங்கி பிடித்தார்கள். என்ன வாசிக்கிறோம்? வாசிங்கள் 12. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதுமேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. அங்கே தாங்கி இருந்தார். நாம் தாங்க வேண்டும், ஜபத்திலே தாங்க வேண்டும். அங்கே தாங்கினதுனால் என்ன நடந்தது? 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருப்பினான், முறியடித்தான். வெற்றி, ஜெயம் கிடைத்தது. இதனால தாங்க கர்த்தருக்கு நேராக கரங்களை ஏறெடுத்ததினால் அங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தருக்கு மலை மேலே ஏறிடும். அது கர்த்தருக்கு சொல்லிவிடும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நமக்காக மட்டும் ஜெபம் பண்ணுவது அல்ல, மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அங்கே எப்படியாவது போட்டு இருந்திருந்தா ஜெயம் கிடைத்திருக்கா, வெற்றி கிடைத்திருக்கா. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணார். இங்கே தாங்கி பிடித்தார். குடும்பத்துக்காக மட்டும் ஜெபிக்கிறது அல்ல, நமக்காக மட்டும் ஜெபிக்கிறது அல்ல, மற்றவர்களுக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். அதனால ஆண்டவர் விரோதிக்காக கூட, சத்துருக்காக கூட ஜெபம் பண்ண சொல்லிட்டேன். அதனால நம்ம எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாரும் என்னத்துக்கு ஜெபம்? கெட்டு போறதுக்காகவா, அழிஞ்சு போறதுக்காகவா? இல்லை, நல்லா இருக்கிறதுக்காக ஜெபம். யாருக்காக? சத்துரு கூட நல்லா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ண சொல்றேன். ஆண்டவர், நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லி கொடுத்து வைத்திருக்கார். ஆகையினால நாம் ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபத்தை தாங்கி பிடிக்க வேண்டும். அதனால நாம் ஜெபத்திலே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, மலைமேறி எனக்கு அனுபவம் நமக்கு வேண்டும். கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனால இங்கே தாங்கி பிடித்தார்கள். அதனால வெற்றி கிடைத்தது, இஸ்ரவேலர் ஜெயம். அதனால நான் ஒரு முறை அங்கே
சத்திய வீடு கிட்ட ஒரு சர்ச்சு கட்ட ஆரம்பித்தோம். சர்ச்சுக்கு அந்த அதுக்கு இயேசு நகர் அதுக்கு பேர் சரஸ்வதி நகர், ஆனால் இயேசு நகர் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அதில் சர்ச்சு கட்டிட்டே கடைக்கால் போட்டு கொஞ்சம் உயரம் ஏற்றிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் போய் பார்த்தா தரமட்டமாக இருக்கு. கட்டந்தான இடிச்சு தட்டிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பணம் வேஸ்ட், எவ்வளவு மெட்டீரியல்ஸ், எவ்வளவு உழைப்பு. இது ரொம்ப கவலையா இருக்கு. மறுபடியும் அடுத்த நாள் கட்டணும். கட்டும்போது வந்து எதிர்க்கல. கட்டி முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு சாப்பிட பார்த்துருவோம். அடுத்த நாள் காலையில் போயிட்டா மற்ற மறுபடியும் இடிச்சு 3 முறை அந்த மாதிரி இடிச்சு தலைமட்டமா என்ன செய்யுதுன்னு தெரியும். அந்த ஊர்ல அங்கே பொம்மாட்டி அந்த தலைவர் தான் அதான் இடிக்கிறதுக்கு எதிர்க்கிறதுக்கு இறுதி ஆட்களை அணைத்துக் கொண்டே இருந்தார் என்பதை கேள்விப்பட்டேன். ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி கண்ணீரோடு ஜெபித்தேன், அழுது ஜெபித்தேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். தலைமையே செத்தார். அந்த இயேசுவின் சர்ச்சை கட்டி முடித்தார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக. அதனால நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒண்ணுதான். இப்படி சொல்லுவாங்க 3 காரியமா. நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? ஜெபம். நம்ம செய்ய வேண்டியது 2வது காரியம் என்ன? ஜெபம். நம்ம செய்ய வேண்டிய 3வது காரியம் என்ன? ஜெபம். ஜெபம் தான். அது ஒரே ஒரு காரியம் தான். எல்லாத்தையும் செய்ய பிசாசு நமக்கு இடம் கொடுத்து விடுவான், அனுமதித்து விடுவான். ஜெபம் பண்ணுவதற்கு மட்டும் இடம் கொடுக்கவே மாட்டான். ஜெபம் செய்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். அதனால மலையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையின் உச்சியை ஏறினார். ஏறி என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். இதுதான் நம்முடைய அனுபவம். மலை ஏறும் அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம். அதனால இந்த ஜெபத்தை நேரத்தை அதுக்காக இன்னைக்கு செல்போன் வந்த பிறகு யாருக்கும் பைபிள் படிக்கவும் நேரம் இல்லை, ஜெபம் பண்ணவும் நேரம் இல்லை. அது அவங்க சொந்த வீட்டு வேலைகளை செய்யறது கூட நேரம் இல்லை. அவங்க யாருக்கும் நேரம் இல்லை. நாம் தான் நேரம் இருக்காது. நாம் தான் நேரத்தை ஒதுக்க வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். தேவையில்லாத காரியத்தை எல்லாம் ஒதுக்க வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். நம்ம குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எவ்வளவு போராட்டம் இருக்குது, யுத்தம் நடக்கிறது. நீ இப்படி அங்கே அசதியாக இருக்கலாமா? ஜெபம் பண்ணாமல் சோம்பேறியாக இருக்கலாமா? ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக, ஜெப வீரர்களாக நமக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்ணீர் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் தாழ்த்தி